சிங்கமும் நரிக்குட்டியும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு ஒரு மனைவியும் 2 சிங்கக்குட்டிகளும் இருந்துச்சு. அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாம அங்கு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் உணவு தேடி வெளியே போச்சு. அந்த சிங்கம் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு நரிக்குட்டி இருந்துச்சு. அந்த நரி குட்டி ரொம்பவே பயத்துல நடுங்கி கொண்டு இருந்தது. அதோட கண்கள் மூடி இருந்தது. சிங்கம் அந்த நரிக்குட்டிய தன் வாயில கவ்வி தன் வீட்டுக்கு கொண்டு போச்சு. பெண் சிங்கம் அந்த நரிக்குட்டிய பார்த்து, இப்போ நமக்கு 3 குழந்தைகள். இவங்க 3 பேரையும் நம்ம ஒன்னாதான் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேடி போய் இருந்தாங்க. அப்ப இந்த 3 குட்டிகளும் விளையாடிக்கிட்டு வெளியே வந்தாங்க. அப்ப ஒரு பெரிய யானை அந்த வழியா வந்துச்சு. அந்த யானை பார்த்ததும் 2 சிங்கக்குட்டிகளையும் ஆக்ரோஷமா உரும்பிக்கிட்டு அந்த யானைய துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நரிக்குட்டியோ பயத்துல ஓடி போய் குகைக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டுச்சு. அந்த யானை போனதும் அப்புறம் குகைக்குள்ளே இருந்த நரிக்குட்டி அவமானத்தோடு தலை கவிழ்ந்து வெளியே வந்துச்சு. அன்று இரவு அந்த 2 சிங்கக்குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு ஒரு யானை வந்துச்சு. நாங்க 2 பேரும் அந்த யானைய துரத்தி அடைச்சோம். ஆனா நரிக்குட்டியோ பயந்து குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் நரிக்குட்டி அவமானத்தில் ரொம்பவே அழ ஆரம்பித்தது. அந்த நரிக்குட்டி சொல்லிச்சு, என்னோட பழக்க வழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாகத்தான் இருக்கு. என்னால் உங்களை போல நடந்துக்க முடியாது. அதனால தான் என் குடும்பத்தோடு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த ஆண் சிங்கம் சொல்லிச்சு, சரி, கவலைப்படாத, உன்னை உன் குடும்பத்தோட நாங்கள் சேர்த்து வைக்கிறோம்ன்றது. மறுநாள் அந்த சிங்கங்களும் நரிக்குட்டியும் அந்த நரியின் குடும்பத்தை தேடி காட்டுக்குள் போனார்கள். கொஞ்ச தூரம் போனதும் அப்புறம் அந்த நரிக்குட்டியோட குடும்பத்தை பார்த்தாங்க. அந்த சிங்கங்கள் நரிக்குட்டிய அதோட குடும்பத்துடன் சேர்த்து வச்சாங்க. நீதி: நம்மை போல் குணமுள்ள நண்பர்களிடம் நட்பு வைப்பது நல்லது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.